நம்முடைய பிதாவாகி தேவனாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இரவு நேரத்திலே வேத வசனத்தை நாம் தியானித்து ஜெபிப்போம். நீதிமொழிகள் 24 அதிகாரம் 15 முதல் 20 ஆகிய வசனங்கள். துஷ்டனே, நீ நீதிமானுடைய வாசஸ்தலத்துக்கு விரோதமாய் பதிவிராதே, அவன் தங்கும் இடத்தை பாழாக்கி போடாதே. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே, அவன் இடரும்போது உன் இருதயம் கலிகுறாதிருப்பதாக. கர்த்தர் அதை காண்பார், அது அவர் பார்வைக்கு பொல்லாப்பாயிருக்கும். அப்பொழுது அவனிடத்தினின்று அவர் தமது கோபத்தை நீக்கி விடுவார். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சலாகாதே, துன்மார்க்கர் மேல் பொறாமை கொள்ளாதே. துன்மார்க்கனுக்கு நல்முடிவு இல்லை, துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போகும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, துஷ்டனே, நீ நீதிமானுடைய வாசஸ்தலத்துக்கு விரோதமாய் பதிவிராதே, அவன் தங்கும் இடத்தை பாழாக்கி போடாதே. துஷ்டன் அப்படின்னாலே கெட்டவன். நீ நீதிமானுடைய வாசஸ்தலத்துக்கு விரோதமாய் பதிவிராதே. ஒரு கெட்டவன் யார டார்கெட் பண்றான் அப்படின்னா, ஒரு நீதிமானுடைய வாசஸ்தலத்துக்கு விரோதமா பதிவிராதே அப்படிங்கிறார். அவன் தங்கும் இடத்தை பாழாக்கி போடாதே. ஒரு நீதிமானுடைய வீட்டையாவது இல்ல ஸ்தலத்தையாவது பாழாக்கி போடாதே, அந்த இடத்துல பதிவு இருக்காதே அப்படிங்கிறார். அவனுக்கு விரோதமாக, நீதிமானுடைய வாசஸ்தலத்துக்கு விரோதமா பதிவிராதே அப்படிங்கிற. ஒருவேளை நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் கர்த்தர் நீதிமானுக்கு துணையா இருந்து அவனை மறுபடியும் எழுப்புவார். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். ஒரு மனுஷன் தீமை வெறுத்து நன்மை பின்பற்றி அநீதியான காரியங்களை வெறுத்து நீதியா நடக்கும்போது, நேர்மையா வாழும்போது, நீதிமானா வாழும்போது, உத்தமனா வாழும்போது, கர்த்தர் பிரியமானபடி வாழும்போது, பொல்லாத காரியத்திலே ஈடுபடாமல் தீமை வெறுத்து வாழும்போது கர்த்தர் கூட இருப்பார். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும், ஒருவேளை நீதிமான் விழும்போது இவன் விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் சிரிப்பாங்க, தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவாங்க, நிந்தைகள் அவமானங்கள் கூட சில நேரத்தில் வந்த மாதிரி இருக்கும். ஆனால் நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். ஏன்னா கர்த்தர் கூட இருப்பார். நீதிமான் கர்த்தர் பிரியமானபடி வாழும்போது கர்த்தர் தூக்கி எடுப்பார். நீதிமானுடைய வார்த்தை தேவனுக்கு பிரியமானபடி இருக்கும். நீதிமான இதயத்துக்குள்ளே தேவன் அருளிய வேதம் இருக்கும் என்று வேதம் சொல்லுது. நீதிமான் எப்படி இருப்பான்னு சொல்லி பார்க்கும்போது தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். துன்மார்க்கர் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது வேதத்தை விட்டு விலகும்போது துன்மார்க்கர் என்று எழுதப்பட்டிருக்கு. துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகி வாழும்போது தீமையான காரியத்திலே இடருண்டு கிடப்பார்கள், விழுந்து கிடப்பார்கள். ஆனால் நீதிமான் அப்படி கிடையாது. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான், திரும்பவும் எழுந்திருப்பான். ஆனால் துன்மார்க்கனால எழுந்திருக்க முடியாது. அவன் அப்படியே விழுந்த இடத்திலே கிடப்பான். அதான் இடருண்டு கிடப்பார்கள். துன்மார்க்கரோ தீங்கிலே, தீமையான காரியத்தில் இடருண்டு அப்படியே விழுந்து கிடப்பாங்க. ஏன்னா துன்மார்க்கன். அப்ப நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. துன்மார்க்கன் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகி வாழும்போது துன்மார்க்கன். கர்த்தரை மறந்து தேவன் இல்லை என்று யாரெல்லாம் சொல்றாங்களோ துன்மார்க்கன். அவங்க இடருண்டு கிடப்பார்கள், தீமையான காரியத்தில் விழுந்து கிடப்பார்கள். உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாது. நிறைய நேரத்திலே ஜனங்கள் என்ன யோசிக்க கூடாது அப்படின்னா, உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே அப்படிங்க. உன் வீட்டாரே சத்துரு,
வெளியில் வேலைக்கு போகும்போது, வியாபாரத்துக்கு போகும்போது, கம்பெனிக்கு போகும்போது பல இடத்துல நமக்கு விரோதமாக சத்துரு எழும்பி கொண்டே இருக்கும். உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாத அப்படிங்கிறது. ஆமாம் இவன் செஞ்சான், அதனால தான் விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம எதுவும் வாயை திறந்து சொல்லக்கூடாது. அவன் இடரும் போது உன் இருதயம் கலிகுறாது இருப்பதாக. அவனுக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லி உன் இருதயம் கலிகுறாது இருப்பதாக. கர்த்தர் அதை காண்பார். எதை காண்பார் அப்படின்னா, என் இருதயத்திலே ஒரு கசப்போ, ஒரு வெறுப்போ, ஒரு பகையோ, எரிச்சலோ இருக்கு அப்படின்னா கர்த்தர் அதை காண்பார். என் இருதயத்தை கர்த்தர் பார்ப்பார். சத்துரு விழும்போது இப்படி சந்தோஷப்படுறானே, அவன் இடரும்போது உன் இருதயம் கலிகுறாது இருப்பதா அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சத்துரு விழுந்து போகும்போது அவங்களுக்காக ஜெபிக்க சொல்லியிருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலே ஜெபிக்க சொல்லியிருக்கிறார். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளை யாராவது கஷ்டப்படுத்துறாங்களா அவங்களுக்காக ஜெபிக்கணும். ஒருவேளை அவங்க விழுந்துட்டாங்க அப்படின்னா அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுறக்கூடாதான். அவன் இடரும்போது உன் இருதயம் கலிவுறாது இருப்பதாக. இருதயத்துக்குள்ளே ஐயோ அப்படி விழுந்துட்டான்னு சொல்லி ஒரு வேதனைப்படணுமே தவிர சந்தோஷம் வந்துடக்கூடாதான். கர்த்தர் அதை காண்பார். அது அவர் பார்வைக்கு பொல்லாப்பா இருக்கும். ஏன்னா இருதயத்துக்குள்ளே தேவன் வாசம் பண்ணணும் அப்படின்னா இருதயம் பரிசுத்தமாக இருக்கணும். இருதயத்துக்குள்ள கசப்போ, வெறுப்போ, பகையோ, எரிச்சலோ, பொல்லாத சுபாவமோ எதுவுமே உள்ள வரக்கூடாது. நம்ம நினைவு, நம்ம சிந்தனை, இருதயத்தை ஃபுல்லாக தேவன் பார்ப்பார். கர்த்தர் அதை பார்ப்பார். கர்த்தர் அதை காண்பார். அது அவர் பார்வைக்கு பொல்லாப்பா இருக்கும். அப்பொழுது அவனிடத்தில் நின்று அவர் தமது கோபத்தை நீக்கி விடுவார். ஒரு துன்மார்க்கன் இல்லை ஒரு சத்துரு கீழே விழுறான், இடருண்டு கிடக்குறான் அப்படின்னா நம்ம பார்க்குறோமா, முடிஞ்சா ஜெபம் பண்ணணும், இல்லைன்னா விலகி போயிடணும். தீமை அப்படின்னு தெரிஞ்சுட்டா விலகி போயிடணும். பொல்லாதவர்கள் குறித்து எரிச்சல் ஆகாதே. ஒரு மனுஷன் பொல்லாத ஜனமா இருக்கானா அவனை குறித்து எரிச்சல் ஆகாது அப்படின்ட்டு. துன்மார்க்கர் மேல் பொறாமை கொள்ளாதே. நிறைய நேரத்தில் எரிச்சல் யார் மேல வருது அப்படின்னா, பொல்லாத ஜனங்களை பார்க்கும்போது ஒரு எரிச்சல் வந்துடுது. துன்மார்க்கர் மேல் ஒரு பொறாமை வந்துடுது. ஐயோ அவன் நல்லா இருக்கானே, அவன் வீடு கட்டி அவன் செட்டில் ஆயிட்டானே, அவன் நல்லா இருக்கானே, அவன் நல்லா இருக்கானே, அவன் நல்லா இருக்கானே, அவன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு துன்மார்க்கர் மேல ஒரு பொறாமை, பொல்லாதவர்கள் குறித்து ஒரு எரிச்சல். அவன் பொல்லாத ஜனமா இருக்கிறான் அப்படின்னா அவன் மேல எரிச்சல் வரக்கூடாது. இந்த கடைசி காலத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, பொல்லாதவர்கள் மேல எரிச்சல் லாஸ்ட் இவங்க பார்த்தா பரிசுத்தத்துல வாழ முடியல. துன்மார்க்கர் மேல் பொறாமை. துன்மார்க்கர் மேல ஒரு பொறாமை கொள்ளும்போது இவங்க எப்படி ஆவியில் வளர முடியும்? ஆவியில வளரணும் அப்படின்னா ஒரு மனுஷன் பொல்லாத மனுஷனா இருக்கானா, துன்மார்க்கனா இருக்கானா, கர்த்தரை விட்டு தள்ளி போறானா, சத்துருவா இருக்கானா, நம்ம விலகி போயிடணும். அவ்வளவுதான். துன்மார்க்கனுக்கு நல் முடிவு இல்லை. துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போகும். கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி 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 வாழும்போது அவனுடைய விளக்கு, அவனுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் இருக்காது, விளக்கு அணைந்து போகும். இந்த செய்தியை கேட்கும்போது நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் என்று வேதம் சொல்கிறது. நம்ம ஒரு நீதிமானா இருக்கும்போது கர்த்தர் எல்லா சூழலிலையும் கர்த்தர் நமக்கு விடுதலை செய்வார். கர்த்தர் நமக்கு துணையா இருப்பார். கர்த்தர் நமக்கு துணையா இருக்கிற மாத்திரமல்ல, மறுபடியும் தூக்கி நிறுத்துவார். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். அப்படிப்பட்ட கிருபைகளை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும். மற்ற ஜனங்களையோ, மற்ற மனுஷனையோ, இல்லை சத்துருவையோ, இல்லை பொல்லாத ஜனங்களை குறித்து எரிச்சலோ, பொறாமையோ, கோபமோ, விரோதமோ நமக்கு தேவையில்லை. நம்ம கர்த்தருடைய ஜனமா இருந்தா போதும். நம்ம பரலோகத்துக்கு போய் சேரணும். இந்த பூமியில எதுவுமே நமக்கு சொந்தம் கிடையாது. நம்மளே வாடகை தான் இருக்கோம். கொஞ்ச நாள் கர்த்தருக்காக உண்மையா வாழ்ந்து நம்ம நித்திய ஜீவன்ல போயாச்சுன்னா போதும். நமக்கு எல்லா விதமான பரிபூரணமான கிஃப்ட் அங்கேயும் இருக்கு. இந்த பூமியில நம்ம நீதிமானா வாழும்போது ஏதாவது ஒரு சூழ்நிலை விழுந்துட்டோம் அப்படின்னா கர்த்தர் தூக்கி எடுப்பார். ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எங்களுக்கு எல்லா காரியத்திலும் கர்த்தர் கூட வந்து பாதுகாக்கிறீங்கப்பா. அதை எண்ணி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் போகும்போது வரும்போதும் எங்கள் கூட இருந்து எங்களை பாதுகாக்கிறீங்கப்பா. காலை வேளையிலே ஜெபிச்சு வெளியில் புறப்பட்டாங்கப்பா. கர்த்தர் தான்ப்பா பாதுகாத்தீங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை கர்த்தர் தான்ப்பா பாதுகாத்தீங்க.
நைட் நேரத்தில் பலவீனத்தோடு எந்த வியாதினாலே கஷ்டப்படுறாங்களோ அந்த எல்லா பலவீனத்தையெல்லாம் நீக்கி உம்முடைய தழும்புல கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. கர்த்தர் தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. ஹாஸ்பிட்டல்ல எந்த குடும்பத்தில் அவசர சிகிச்சையில் இருக்காங்களோ உம்முடைய தழும்புல கரத்தினால தொட்டு பரிபூர்ணமான சுகம் தாங்கப்பா. ஆரோக்கியம் தாங்கப்பா. தீர்காயுசு தாங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பலவீனத்தோடு சோர்ந்து போய் இதயத்திலே மனபாரம், கவலை, வேதனை, துக்கம், நிந்தை, அவமானம், கஷ்டத்தின் மத்தியில் யாரெல்லாம் கடன் பிரச்சனையில் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ உங்களுடைய சஞ்சலத்தை நீக்கி வருத்தத்தை நீக்கி கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பீங்களாப்பா. உங்களுடைய பாதப்படியில் வருகிறோம்ப்பா. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம். கர்த்தர் மனமிறங்கி எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதிங்க. தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலியமாக இணைந்திருக்கிற குடும்பங்கள் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிக்கணும். நிறைய குடும்பத்திலே தேவைகள் உண்டு. கடன் பிரச்சனை இருக்கு. மாதம் மாதம் டியூ போயிட்டுருக்குப்பா, இஎம்ஐ போயிட்டுருக்கு. எல்லாவற்றிலையும் கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிக்கணும்ப்பா. இந்த மாதத்தினுடைய தேவைகள் சந்திக்கப்படணும். ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்ப்பா, காலேஜ் ஃபீஸ் கட்டணும்ப்பா, பிள்ளைகளுக்கு நிறைய வாங்கணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த மாதத்தில் வீட்டு வாடகை, கடை வாடகை இன்னும் யாரெல்லாம் கொடுக்காமல் இருக்கிறாங்களோ தேவைகளை கர்த்தர் சந்திங்க. நைட் நேரத்தில் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க, ஜெபிக்க, தேவனை தேட, நன்றி செலுத்த கர்த்தர் கிருபை தாங்க. இணைந்துகிற குடும்பங்களை கர்த்தர் சந்திங்க. அவங்களுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றித்தாங்க. திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க, கர்த்தர் வாசல் திறந்துதாங்க. ரட்சிக்கப்பட்ட குடும்பமாக தாங்க. பண ஆசை இல்லாமல், பொருளாசை இல்லாமல், நகை ஆசை இல்லாமல் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளாக இருக்கணும். அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து ஆசீர்வதிங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் கற்பத்தினிக்காக யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ பரலோகத்தில் தேவன் மனமிறங்கி குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி கற்பத்தினியை கர்த்தர் ஆசீர்வதித்தாங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் கர்த்தரை விட்டு எந்தெந்த காரியத்தில் தள்ளி போகிற காரியங்கள் இருக்கோ கர்த்தர் மன்னிங்க. மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும், ரட்சிக்கப்படணும், பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளணும், குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும், கர்த்தருடைய வருகையில் காணப்படணும். இரவு நேரத்திலே அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. மிஷினரிமார்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எல்லா தேசத்தில் மிஷினரிமார்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. வேறு வேறு கிராமத்துக்குள்ளே, வேறு வேறு மாவட்டத்துக்குள்ளே, வேறு வேறு அப்பா இடத்துல ஜெபிக்கிறாங்கப்பா. வேறு வேறு நாட்டுக்குள்ளே இருக்கிறாங்கப்பா. அவங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் மனமிறங்கி கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அவங்க இருக்கிற இடத்துல சரீரத்தில் பலவீனத்தோடு எந்த பிரச்சனையோடு இருக்கிறாங்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. சுகம், பலன், ஆரோக்கியத்தை தாங்கப்பா. இரவு நேரத்திலே இன்பமான தூக்கம் தாங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. அதிகாலையில் எழுப்பிவிடுங்க. நைட் நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபியுடைய கிருபை தாங்கப்பா. தேவையில்லாமல் செல்ஃபோன் அடிமையில் எந்த ஒரு பாவ அடிமையில் போய் சிக்கிக்கொள்ளக்கூட கர்த்தர் கிருபை செய்யுங்க. தேசத்துக்குள்ளே சமாதானத்தை தாங்கப்பா. விசேஷமாக தமிழ்நாடு உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த நாட்டுக்குள்ளே இருக்காங்களோ எல்லா தேசத்தில் உள்ள ஜனங்களையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. தேசத்துக்குள்ளே சமாதானத்தை கட்டடுங்கப்பா. தேசத்துக்குள்ளே அப்பா தேவையில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் நீக்கி கடைசி காலத்திலே கர்த்தருடைய வருகையில் நாங்கள் எல்லாரும் காணப்படணும்ப்பா. எல்லாரும் மனம் திரும்பணும், எல்லாரும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும், எல்லாரும் சத்தியத்தை அறியணும்ப்பா. அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அப்பிரயோஜனமான ஊழியக்காரம்ப்பா கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத சிந்தனை எதுவும் வராதபடி கர்த்தர் வேலடைத்து ஆசிடுங்க. நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் என்று வேதத்தின்படி கர்த்தர் மறுபடியும் எழுப்புங்க. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் ஆசீர்வதித்த தேவன் பிள்ளைகளோட வாழ்க்கையில் எல்லா பகுதியிலையுமே ஆசீர்வதிங்க. நைட் ஷிஃப்ட்டில் அப்பா பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, ஃப்ளைட்டில் போகிறாங்க, எந்த பகுதியில் இருக்கிறாங்களோ கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும். நைட் நேரத்தில் பெட்ரோல் பல்கில் எவ்வளோ பார்க்காங்கப்பா. வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க. எல்லாரையுமே கர்த்தர் கறந்துவிட்டு ஆசீர்வதிங்கப்பா. உங்கள் நாம மட்டுமே விடட்டும். விசேஷமாக நைட் நேரத்திலே உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கணும். கிருபை தாங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. எங்கள் தேசத்தில் பரிசுத்தவான்களை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா.
பரிசுத்தவான்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கத்த சந்திங்க. ஆன்லைன் மூலியமாக தேவன் அருளிய மினிஸ் மூலியமாக இணைந்துக்கிற குடும்பங்கள் கத்தர் வேலையடைத்து ஆசிர்வதிங்க. எல்லா வீட்டுக்குள்ளேயுமே தேவ சமாதானம் உண்டாகட்டும்ப்பா. கத்தர் கூட இருங்க. எங்கள் வீட்டுக்குள்ளே கத்தரா இயேசு கிறிஸ்து ராஜா வரணும்ப்பா. யூதராஜ சிங்கம் வரணும்ப்பா. உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். சந்ததி சந்ததியா ஆசீர்வதிக்கப்படணும். தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வதிக்கப்படணும். இணைந்துக்கிற குடும்பங்கள், அவங்களுடைய வம்சம், அவங்களுடைய தலைமுறை எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும். ஹோமில் இருக்காங்க, ஹாஸ்டலில் இருக்காங்க, முதியோர் இல்லத்தில் இருக்காங்கப்பா. பிள்ளைகளோட வாழ்க்கையில் என்னென்ன தேவைகள் இருக்கோ தேவைகளை கத்தர் கூட சந்திங்கப்பா. சில குடும்பத்தில் பிள்ளைகள் பேசாமல் இருக்காங்க, வயசானவங்க ஜெபிக்கிறாங்கப்பா. அப்படிப்பட்ட குடும்பத்தை கத்தர் சந்திங்கப்பா. வேறு நாட்டுக்குள்ளே இருக்காங்கப்பா. அவங்க இருக்கிற இடத்துல எல்லா பாதுகாப்புகளை தந்து ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய நாமம் மட்டுமே விடட்டும். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம நடைபெற்றிருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 என்ற நம்பர் தொடர்ந்தால் உங்களுக்காக ஜெபிப்போம். தேவன் அருளிய மினிஸ்டர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதிக அளவில் ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.